வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஜோதி ரோஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப நாளுக்கு கலெக்ஷனுங்க. எனக்கு பழைய ரோஸ், இது நம்ம நாட்டு ரோஸ், கொங்கு மண்டலத்துக்கு இந்த ரோஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்து ரொம்ப எனக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கிடைச்சதும் பார்த்திங்கன்னா இது வந்து மைல்டு பிங்காக வரும். கொஞ்சம் பழைய பூவாயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டி குட்டி பட் எடுத்துருக்குதுன்ட்டு. சின்ன பூவாக தான், அதாவது ரொம்ப சின்ன பூ இல்லை, ஓரளவுக்கு இந்த சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் பூக்கும். ஆனால் அவ்வளோ பூ வைக்கும். ஒரு நாளைக்கு 100 பூ 200 பூ கூட வைக்கும், ஒரு 3 அடி 4 அடி செடியாக இருக்கும்போதே. இது வந்து தொட்டிலையும் வச்சாலும் நல்லா வரும், தரையில் வச்சோம்னாலும் நல்லா வரும். இப்போ வந்திருக்கிறதும் பெரிய பாட்டில் தான் வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி 10 இன்ச் பாட்டில் தான் வந்திருக்குது. இது இப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இந்த பாட்டிலேயே நம்ம வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு பாட்டுக்கு மாற்றினோம்னா போதும். பாட்டு உடஞ்சதுன்னா மாற்றினோம்னா போதும். செடி நல்லா அடர்த்தியாக வந்திருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா 2-3 நாள் ஆச்சு. நான் வாங்கிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எல்லாமே நல்லா பூத்துருச்சு, லைட் கலராக போச்சு. இது ஒரு மைல்டு பிங்க்குங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப மைல்டு பிங்க்கு. இது வந்து கொங்கு மண்டலத்துக்குன்னே ஸ்பெஷலான ஒரு ரோஸுன்னு சொல்லலாம். இது வந்து வச்சு தரையில் வச்சிட்டோம்னா மரம் மாதிரி வருங்க, 10 அடிக்கு வரும். தரையில் நம்ம சேர் போட்டு உட்காரலாம், அந்த அளவுக்கு பூ பூக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் எக்ஸலண்ட்டாக வரக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டினா இந்த ஜோதி ரோஸ் தான். 7 டேஸு கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே மாதிரியான வெரைட்டிஸு. பெருசாக ஒன்றும் உரம்லாம் தேவையில்லை. இது பாட்டில் வச்சிங்கன்னா எப்பவும் போல் உரம் கொடுக்கணும். தரையில் வச்சிட்டோம்னா பெருசாக உரமெல்லாம் தேவையில்லை. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், பூத்துக்கிட்டே இருக்கும். நான் தரையில் வச்சுருக்கிறேன் ஒரு பிளான்ட்டு, இப்போ தான் எல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி விட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் உரமே கொடுக்குறதில்ல, தண்ணி மட்டும்தான் விடுவோம். அது எங்களுக்கு சரள மண். அவ்வளோ சூப்பராக காது அப்படியே பூத்து தள்ளும், அவ்வளோ பூ பூத்துட்டே இருக்கும். டெய்லியும் எப்படியும் ஒரு 30-40 பூ பூக்கும். அதை வீடியோவாக பண்ணால் செடி நிறையா வேணும் கேட்பாங்கங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுறது. ஏன்னா அந்த செடி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த 2 பெரிய பாட்டாக கிடச்சதுனால இதை போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்பெஷல். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள். சீட்ஸ் காம்போவும் நம்ம போட்டிருக்கோம். ஆடிப்பட்டத்துக்கு தேவையான சீட்ஸ் காம்போவும் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.